நான் வீழ்வேன் என்று நினைத்தாய், கண்டிப்பாக நான் விழமாட்டேன் நெவர். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய், கண்டிப்பாக நான் விழமாட்டேன் நெவர். கோலார் பாராளுமன்ற தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிட்ட தங்கவயலை சேர்ந்த சமூக சேவகர் ஆர் ரஞ்சித்குமார் பிறந்தநாள் விழா தங்கவயல் சாம்பியன் ரீஃப் ஐ கிரவுண்ட் பகுதியில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. கோலார் மாவட்ட கார்மெண்ட்ஸ் தொழிற்சங்க தலைவராகவும் அன்னை தெரேசா உதவும் அறக்கட்டளை மாவட்ட தலைவராகவும் தங்கவயல் அதிமுக தலைவர்களில் ஒருவராகவும் திகழும் ஆர் ரஞ்சித்குமாருக்கு இளைஞர்கள் திரண்டு வந்து பிறந்தநாள் வாழ்த்து கூறினர். இந்த கோலார் தங்கவயலில் குறிப்பாக சொல்ல போனால் இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்கு எல்லாம் சிறப்பாக செய்வதற்கு ஒரு சரியான பெரிய லீடர் இல்லை. அந்த லீடரை வந்து கடவுள் எனக்கு ஒரு அமைப்பை கொடுத்துக்கிறாரு. இந்த வார்டு கவுன்சிலர் மதிப்பு மரியாதைக்குரிய மணிகண்டன் அவர்கள் எப்பவுமே கூட இருப்பார். அவங்களுக்கு நான் எப்போ கூட இருப்பேன். இந்த பாராளுமன்ற தேர்தல் ஒத்துழைப்புக்கும் எனக்கு நிறையா கொடுத்தாங்க. கோலார் தங்கவயல் கொடுத்து எனக்கு 2900 ஓட்டு நான் வாங்குறேன்னா அது முழுக்க என் வார்டு மக்கள் எனக்கு நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் வினோத் ஜி பிளாக்கு, எச்எல் செந்தில், பிமல், இவர் நவகுமார், இவங்கெல்லாம் இந்த திமுகவே ஃபுல்லாகவே எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இந்த சப்போர்ட்னால இவ்வளோ ஓட்டு நான் வாங்க முடிஞ்சது. மீண்டும் இந்த கோலார் தங்கவயல் மக்களுக்கு சிறப்பான முறையில் சிறப்பான ஒரு நான் சகோதராக இருந்து இந்த ஊருக்கு நல்லது செய்யணும் என்று நேரத்துக்கு கூறி விடைபெறும். நன்றி, வணக்கம். என்னோட பிறந்தநாள் நிகழ்ச்சிக்கு கிரிக்கெட் வீரர் மணி அவர் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணி எனக்கு கூட இருந்து எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து, இது மட்டும் இல்லாமல் எலெக்ஷன் டைம்லேயும் எனக்கு சப்போர்ட்டாக இருந்து உறுதுணையாக இருந்தவர். அதனால் என் தம்பி என்றைக்குமே வாழ்க. வாடா முறை நம்மகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் அங்கிள். ஒரு செகண்ட்ல தான் நான் சொன்னாரு. ஆனால் நெக்ஸ்ட் அங்கிள் நிறையா பண்ணுவாருங்க. தமிழ் வந்து ஏழைப்பட்டுங்க எல்லாருக்கும் நிறையா பண்ணுறாருங்க. இதுக்கப்புறம் எல்லாம் பண்ணுவாருங்க. இந்த மாதிரி ஆளுங்களும் ஒரு சான்ஸ் கொடுத்து வராங்க. ஏன்னா நம்மளாம் இப்போ என்ன பண்ணோம், ஏமாத்துறவங்களுக்கு நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. நம்மளை மாதிரி ஏழைப்பட்டுங்க இதுக்கு இவர் பண்ணுற மாதிரி இவருக்கெல்லாம் நிறைய சான்ஸ் கொடுப்பாங்க. கடவுள் ஆசீர்வாதம் நல்லா இருக்கணும். அவருக்கு நல்ல ஹெல்த் அண்ட் நல்லா பண்ணுவாருன்னா அவர் நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லா சோஷியல் ஒர்க் பண்ணுறாரு. அதே மாதிரி அவர் வளர்ச்சி இன்னும் மேலே வரணும். அவருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதத்தால் அவர் ரொம்ப நல்லா இருக்கணும். எல்லாருக்கும் நல்லது பண்ணுறாரு. ரொம்ப தேங்க்ஸ். நல்லா பண்ணுறாரு. நல்லது பண்ணுகிறாரு. அது பண்ணுவார். நல்லா இது பண்ணலாம் போதும். அன்புக்கு அண்ணன் ரஞ்சித்குமார் அவருக்கு ஏழைகளுக்கு உதவி செய்கிறார். அதைத் தொடர்ந்து திருப்போதும் எல்லாருக்கும் இதே செய்து நன்றி உரையை சென்று வந்தால் நமக்கு நல்லது. அண்ணன் எப்போதும் இப்போதும் நன்றாக இருக்கணும். மைண்ட் சேரல இப்போத்துக்கு நம்மள ஹெல்ப் பண்ணுறது தான் அண்ணன் மட்டும் வேறு யாரும் இல்லை. ஹெல்ப்புனாக்கா ஒரு தண்ணி வசதி சார் மைண்ட் சேரல இல்லைனாக்கா சாப்பாடு இது ரெண்டு விட்ட யாரும் கேட்குறதில்ல. அண்ணன் அது பண்ணுறாரு. அது பண்ணவருக்கு சந்தோஷம். இந்த மைண்ட் சேரல யாரும் வந்து தண்ணி வச்சு சாப்பிட வச்சு தான் வேறு கேட்குறோம். அதுவும் கேட்குறதில்ல. ஏடிபி சோப் இந்த மாதிரிலாம் கேட்குறதில்ல. அது நல்லா பண்ணுறாரு. அது வரைக்கும் இந்த உங்கள் பிறந்தநாளுடைய செய்தியாக இப்போ நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? கர்நாடகாவிலே கோலார் மாவட்டம், அந்த கோலார் மாவட்டத்தில் சொன்னால் கோலார் தங்கவயல் இந்தியாவுக்கு தெரிகிற அளவுக்கு ஒரு சிறப்பான ஊர். இந்த ஊருனாவே உலகத்தில் எந்த மூலையில் கேட்டால் கோலார் கோல்ஃபீல்டுன்றது தெரியும். ஏன்னா முதல்ல கோலார் மாவட்டத்தில் தான் கோலார் தங்கவயல் தான் கோல்டு தயாரிக்கப்பட்டது. இந்த கோல்டுன்றது வந்து எல்லாருக்குமே முக்கியமாக அவசியமானது. இன்றைக்கி கோலார் தங்கவயலை தயார் பண்ண கோல்டுனுடைய விலை இன்றைக்கி 75,000 ரூபா தாண்டப்பட்டது. எந்த அரசியல்வாதியுமே இந்த கோல்டை பற்றி நினைக்கிறதில்ல. ஏன்னா மிடில் கிளாஸ் ஒரு ஏதாவது சாதாரண ஒரு தொழிலாளருடைய பெண்ணு திருமணம் செய்து கொள்ளலாம் கோல்டு இது அவசியம். கம்பல்சரி போட்டால் தான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற நிபந்தனை வந்து இருக்குது. இந்த பிரச்சனை வந்து
யாரும் சரியான லீடரை வந்து கேட்கறதுக்கு ஆள் கிடையாது. இந்த கர்நாடகா ஸ்டேட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவிலே. அது வந்து இந்த பாராளுமன்றம் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் நான் பாராளுமன்றத்தை போட்டியிட்டேன். நின்ன எதிர்ப்பு வந்து எனக்கு பயங்கரமாக இருக்குது. சரியான சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஆட்சி ஆளும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டும் பிஜேபி கவர்மெண்ட்டும் எதிர்த்து போட்டிட்டேன். மக்கள் எனக்கு கொடுத்த பரிசு தோல்வி தான் அடைஞ்சேன். வெற்றி பெறுவேன். வெற்றி முதல் படி எனக்கு தோல்வி தான், அடுத்தபடி வெற்றி கண்டிப்பாக பெறுவேன் என்றது எனக்கு மக்கள் கண்டிப்பாக எனக்கு வெற்றி உதவி செய்வாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது. இருந்தாலும் இந்த கோலார் தங்கவையில் மக்களுக்கு எப்பவுமே 24/7 மக்களுக்கு சேவையில் எப்பவுமே பின்வாங்க மாட்டேன். கண்டிப்பாக உயர்த்தி நிற்பேன். அவங்களுக்கு எல்லா உதவி செய்வேன். வேலைவாய்ப்பு மெயின். இந்த 2000 ரூபாய் கொடுக்குறாங்க பாரு காசு, அது ரொம்ப முக்கியம் இல்லை. மக்களுக்கு தேவையான வேலை, அந்த வேலை ஒன்று இருந்தாவே அவங்க சுயவாதாரம் வாழ்ந்து வேலை செஞ்சு பொழிச்சிக்குவாங்க. அந்த வேலையை மட்டும் உருவாக்கினா போதும். இந்த 2000 ரூபாய் கொடுத்து அடிமைப்படுத்துறது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த மக்கள் கண்டிப்பாக மாறுவாங்க, மாற வைப்பேன். நான் வீழ்வேன் என்று நினைத்தாய் கண்டிப்பாக நான் விழமாட்டேன். நெவர். தர்மத்தின் வாழ்வதனை சூவுக்கொள்வோம், மீண்டும் தர்மம் வெல்லும். அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக நான் வெற்றி பெறுவேன் செய்வேன். என்னை யாரும் தோற்கடிக்க முடியாது. மக்களுக்காகவே நான், மக்களாலவே நான் தோல்வடைந்தாலும் சரி, மக்கள் பணியில் மீண்டும் சிறப்பான முறையில் எடுத்து சொல்லுவேன். இந்த கோலார் தங்கவேல் மக்களுக்கு எந்த காலத்தில், இந்த கோலார் மெயின்ஸ் மக்களுக்கு எந்த காலத்துலேயும் எந்த பிரச்சனையும், அது ஹாஸ்பிட்டல் பிரச்சனையாக இருக்கட்டும், அது கல்வி பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த ஒரு பொது விஷயமான வேலைவாய்ப்பு பிரச்சனை முன்ன போய் நின்று மக்களுக்கு சேவை செய்வதில் எப்பொழுதும் மாற மாட்டேன் என்று உறுதி கொடுக்க இந்த பிறந்தநாள் வாழ்த்தில் நன்றி.